ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பிரியாணி. ஆனால் எப்பயும் நார்மலாக செய்கிற பிரியாணி இல்லாமல் எக்கும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி வித்தியாசமாக எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி அரிசி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன், உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அவிச்ச முட்டை, உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெய், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பட்டை வகைகள், சோம்பு, மிளகு, ஏலக்காய், பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகா, 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கடலெண்ணெய், தயிர். இப்போ வாங்க எப்படி சிக்கன் பிரியாணி வேறு விதமான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். குக்கர் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். இப்போ நெய் சேர்த்துடலாம். அது கூடவே வந்து இன்னைக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டை வகைகள் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து சோம்பு, மிளகு, ஏலக்காய் அதை சேர்த்துடலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டுருங்க. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவாகவே வெட்டுங்க. ரொம்ப இதுக்கும் சின்னதாக வெட்டினீங்கன்னா வந்து அப்படியே கரைஞ்சிடும். அதனால் இந்த அளவு வெட்டினா போதும். இதையும் கிளட்டி விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உருளைக்கிழங்கோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு. இது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும்.
வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது சிக்கன் வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ வந்து மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லித்தூள், இப்போ பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கிளறி விட்டுறலாம். தயிர் இல்லாட்டி லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பச்சை வாசனை போகிறதுக்கும் நல்லா இதை வந்து வதக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி அளவு சேர்த்துடலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி 2 கப்பு போட்டேன். ஸோ பாஸ்மதிங்கிறனால நீங்கள் இதில் 1க்கு 1.5 அளவு தண்ணி ஊற்றினா போதும். நான் இதில் இன்றைக்கி 2 கப்புங்கிறனால 3 அளவு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். இப்போது பாஸ்மதி அரிசியை வந்து நான் கழுவி எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து அரிசி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து முட்டையெல்லாம் சேர்க்க போகிறேன். முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடியாச்சு. எனக்கு வந்து ஒரு விசில் வந்தால் போதும், பிரியாணி ரெடி ஆகிடும். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசிலுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆனோன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போது எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வித்தியாசமான சிக்கன் பிரியாணி. இதை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வித்தியாசமான சிக்கன் பிரியாணி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு டேஸ்டான ஒரு வித்தியாசமான ரெசிபியாக உங்களுக்கு இருக்கும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.